வானமே அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து எல்லோரும் ஒன்றா பஸ்ஸில் போனோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்த ஹோல் டீமும் போனோம், தம் படத்தோட டீமு. அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி கார்த்தி முதல் தடவை நடிக்கிறான்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னார். அதுதாங்க, முன்பின் தெரியாமல் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் அன்பு செலுத்துகிறார் இல்லையா. இந்த நேரத்தில் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள் அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறேன். அது நீங்கள் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. சபேஷ் சாரோட இறுதி சடங்கு அது நடக்கும்போது, ஊர்வலமாக போகும்போது நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணிங்கனாக்க, தயவு செய்து மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் வர முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இணைந்து வந்தும் கண்ணுக்குள் கண்ணாக அந்த பாட்டை தயவு செய்து அவரோட இறுதி சடங்கு புறப்படும் போது அந்த பாட்டை ஒளிபரப்பணும்னு சபேஷ் சாரோட இசை ரசிகர்களை ஒருவனாக நான் கேட்குறேங்க. இந்த பாட்டை அவருக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது காப்பிரைட்ஸ் வருமா அப்படியான்ற எனக்கு தெரியல. ஒருவேளை அதுக்கு ஆல்டர்னேட் எதுவும் இருந்தாக்க சபேஷ் சார் அவர் இசையமைத்த அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்திலிருந்து தயவு செய்து அந்த பாடல் அனைவருக்குமே பிடிக்கும். ஒரு கல் நெஞ்சக்காரனாக இருந்தால் கூட அந்த பாட்டு கேட்டாக உருகிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடல் அது. சபேஷ் சாரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளும் அந்த பாட்டை ஒளிபரப்பு செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.